அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய மாநாடு போல் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அதே நேரத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னப்பன் அவர்களே, கழக செய்தி தொடர்பு குழுவினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய மருது அழகராஜ் அவர்களே, திரு அசோகன் அவர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சிவகங்கை மாவட்ட கழக நிர்வாகிகளே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சிவகங்கை மாவட்டம்னா என்ன ஸ்பெஷல்? காரசாரமான சாப்பாடு, பாரம்பரிய மாளிகை வீடுகள் கொண்ட செட்டிநாடு, திருப்பாச்சேத்தி அருவா, காளையார் கோவில் சிற்பம், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில், பிரான்மலை ஷேக் ஒளியுள்ள தர்கா, இடைக்காட்டு தேவாலயம் என திருமண பக்கமெல்லாம் சிறப்புக்குரிய மாவட்டம் இந்த சிவகங்கை. சிறப்புக்குரிய இந்த சிவகங்கை திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் மகிழ்ச்சி. இந்த சிவகங்கை மண்ணுக்கு வரும்போதே என்னுடைய உடலெல்லாம் சிலிர்த்தது. காரணம் என்ன தெரியுமா? முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் என வாழையடி வாழையா, குடும்பம் குடும்பமா தாய் நாட்டுக்காக போராடின மண், மானம் காத்த மருதிருவர் என போற்றப்பட்ட மருது சகோதரர்களின் மண், உயிருக்கு அஞ்சாம உடலில் நெருப்பை கட்டி கொண்டு ஆயுத கிடங்கிலே குதிச்ச வீரத்தாய் குயிலை வாழ்ந்த மண். எல்லாத்துக்கும் மேல
நான் சட்டமன்றத்தில் தலை நிமிர்ந்து அறிவிச்சேனே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுதப்படணும் என பெருமிதத்தோடு சொல்ல வச்சிருக்கக்கூடிய நம் தாய்மடி கீழடி இருக்கும் மண் இத்தனை சிறப்புகள் இருக்கிற காரணத்தால் 5 வருஷத்தில் எத்தனை முறை அதிகமாக வந்து கொண்டேதான் இருந்தேன். இங்கே வந்தவுடன் என்னுடைய நினைவுக்கு வந்தது காரைக்குடியில் மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் தன் தாயார் பேரில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைச்சிருக்கக்கூடிய நூலகத்தை திறக்க வந்தேன். அன்றே ஆதி திராவிட நலமான விடுதிக்கு திடீர் ஆய்வுக்கு சென்றேன். ஒக்கூரில் இலங்கை தமிழ் முகாமில் ஆய்வு, மாவட்ட அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம். அது மட்டுமல்ல, 6 மாதம் முன்ன இடைக்காற்றூரில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்திற்கு வந்து மராமத்து பணிகளை தொடங்கி வச்சது, அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள், காரைக்குடியில் மினி டைடல் பார்க், அரசு சட்டக்கல்லூரி கட்டடத்தினுடைய திறப்பு விழா, செட்டிநாட்டில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் திறப்பு விழா, 2119 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம், அண்ணல் காந்தியும் தோழர் ஜீவாவும் சந்தித்த சாவையில் சிறையுடன் கூடிய அரங்க திறப்பு விழா, கவிஞர் முடியரசனார் சிலை திறப்பு, தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் போற்றின தவத்திரு குன்றக்குழு அடிகளாருடைய 100ஆண்டு நினைவு நிகழ்ச்சி, இன்னும் நிறைய இருக்கு. அமைச்சர் பெரிய கிருப்பனும் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் என்னுடைய சகோதரர் கார்த்திக் சிதம்பரமும் உங்க மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டங்களை என்னிடத்தில் எடுத்து சொல்லி அதற்காக விழாவும் நடத்தியிருக்காங்க. இப்போ அண்மையில் திரும்பவும் அடுத்த கட்ட சிவகங்கை மாவட்ட வளர்ச்சிக்காக நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஆதரவு கேட்டு திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். முதல்ல உங்க அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொஞ்சம் மினிட் வாங்க. அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள், சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய சிங்கம், தொடர்ந்து 4 முறை திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றியை பெற்று அவருக்கு 5வது முறையும் நீங்க வெற்றியை வழங்கணும். தன்னுடைய துறை சார்பாக தமிழ்நாட்டோட மக்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் அயராம தொண்டாற்றியவர், பெரிய மீசைக்காரர் பெரிய கிருப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மானாமதுரை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர்
தமிழரசி ரவிக்குமார் அமைச்சராக இருந்தவர். கடந்த முறை இதே மானாமதுரையில தொகுதியில் வெற்றி பெற்றவர். எப்போதும் மக்களுடைய மக்களாக இருந்து செயல்படக்கூடியவர். மானாமதுரைக்கு பல்வேறு திட்டங்களையும் பணிகளையும் செய்து கொடுத்த தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாங்குடி அவர்கள். என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி மற்றும் மரியாதைக்குரிய ப சிதம்பரம் ஆகியோருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் மாங்குடி அவர்கள். சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் பணியாற்றியவர். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட துணைத் தலைவராக செயல்பட்டு வரக்கூடியவர். காரைக்குடிக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலை போலவே மீண்டும் அவர் வெற்றி பெற கை சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முக்குளத்தூர் பூலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய இணைய சகோதரர் கருணாஸ் அவர்கள். கருணாசுக்கு அறிமுகம் தேவையில்லை. தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால உங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். தன்னுடைய அமைப்பின் மூலமாக, தன்னுடைய யதார்த்த பேச்சின் மூலமாக நமது கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர். தோழமை இயக்கத்தை சார்ந்தவர். நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். சிவகங்கை தொகுதியுடைய சிறப்பு பெற்றிட சகோதரர் கருணாஸ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை அளிக்க வேண்டும். இங்கே நிற்கிற 4 பேருடைய வெற்றியும் உறுதிதானே? சத்தமா சத்தமா? நன்றி. வேட்பாளர் 4 பேரும் உட்காரலாம். மக்கள் இப்பவே உங்க வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க. சீட்டு கன்ஃபார்ம். தொடக்கத்திலேயே நான் சொன்ன திட்டங்கள் மட்டுமில்லாமல் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உங்க மாவட்டத்துக்காக இன்னும் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் என சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கீழடி அருங்காட்சியகத்தில் சமீபமாக திறந்தவெளி அருங்காட்சியகம் காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தர முயர்வு, மானாமதுரைய நகராட்சியாக உயர்த்திட திட்டம், சிவகங்கையில் தோழி விடுதி, மானாமதுரையில் அரசு கலைக்கல்லூரி, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்தில் மருது சகோதரர்களுக்கு முழு உருவச் சிலை, வாளுக்கு வேலி அம்பலத்துக்கு சில, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்தில் குயிலுக்கு சிலை. இது தவிர பூலாங்குறிச்சியில் மருத்துவமனையில் கூடுதல் கட்டடங்கள் மற்றும் ஆய்வக அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இலுப்பைக்குடி சிப்காட்டில் 5300 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் MRF நிறுவனத்தோட புதிய டயர் உற்பத்தி ஆலை அமையவிருக்கு. மானாமதுரையில் புதிய ITI மற்றும் மினி ஸ்டேடியம் அமையவிருக்கு. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயில் பக்தர்களின் வசதிகளுக்காக 18 கோடி ரூபாயில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட நான் பெருமைப்பட்டு சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓடாமல் இருந்த திருவாரூர் திரை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக எப்படி ஓட்டி காட்டினாரோ அதேபோல் நானும்
கண்டதேவி சொர்ணா மூர்த்தீஸ்வரர் கோயில் திருவிழா தேரோட்டத்தை 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு நடத்தி காட்டியிருக்கிறேன். இதனால மகிழ்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சென்னையிலே கோட்டைக்கு வந்து என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையா சொல்லணும்னா என்னுடைய சொந்த தொகுதிக்கு கூட எப்படி எதையும் தட்டாம செஞ்சு கொடுப்பேனோ அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திற்கும் கேட்டதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைவேற்றி தந்திருக்கிறேன். இதை இங்க மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்புக்குரிய நான் சிதம்பரம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசுகிற போது சொன்னார், நான் மீண்டும் முதல்வராவேன், அப்போது சிவகங்கை மாவட்ட அடுத்த கட்ட கோரிக்கையோடு வருவேன்னு சொன்னார். உறுதியா சொல்றேன், நாம தான் வருவோம். நிச்சயம் அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி முக்கியம். சிவகங்கை மட்டுமல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாதனைகளை சொல்றதற்கு எங்கிட்ட மிகப்பெரிய சாதனை பட்டியலே இருக்கு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? வாய் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பர்சனல் அட்டாக் தாண்டி 10 வார்த்தை கூட அவரால் பேச முடியல. இப்போ ஐபிஎல் போட்டி நடக்குது, கிரிக்கெட் போட்டி, ஐபிஎல் போட்டி நடக்குது. அதுல வீரர்களை எப்படி ஏலம் எடுப்பாங்களோ அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் தான் பழனிசாமி. முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டுகளும் மருந்துக்கு கூட எந்த நல்லதையும் செய்யல. அந்த சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு எல்லா பிரிவுகளையும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய எல்லா தரவரிசையிலையும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இடமும், ஏன் பல அமைச்சகங்களில் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுதுன்னு உளறிட்டு போயிருக்கிறார், பிதற்றிட்டு போயிருக்கிறார். பச்சை போய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அதுக்கு மேல கடந்தெடுத்த பச்சை போய், இது அதுக்கு மேல கடந்தெடுத்திருக்கக்கூடிய காவி போய். பொருளாதார வளர்ச்சியில 11.19 விழுக்காட்டோட இந்தியாவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1. ஜிடிபிலையும் தனிநபர் வருமானத்தையும் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கா இல்லையா? உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்லூரிக்கு போறாங்களா இல்லையா? இந்தியாவிலேயே வறுமை குறைந்த மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இந்தியாவிலே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. அது மொத்த பணியாளர்கள் கிட்டத்தட்ட சரிபாதி அளவு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடம், தோல் பொருள் ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம். இவை மட்டுமல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த நிதியாண்டு நிலவரப்படி இந்தியாவிலேயே தொழில் உற்பத்தியிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் இப்படி நிறைய லிஸ்ட் போட முடியும்.
இதெல்லாம் யார் நாங்களா சொல்றோம்? ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசே சொல்லியிருக்கு, ஆய்வறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை கூட படிக்காம, இதை கூட புரியாமலா ஒன்றிய பாஜக அரசினுடைய அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னவிஸ் மதுரை வரை வந்தார். பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வரை வந்தார். ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? தமிழர்களுடைய வரலாற்று பெருமை உங்களுக்கு ஏன் கசக்குது? இது எதுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்காது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச அதையே தான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்திற்கு வருகிற வடநாட்டு பாஜக தலைவர்கள் இப்போ வாய்கிழிய பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக யார் குற்றம் செஞ்சாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனையும் பெற்றுத்தரப்படுது. குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்கோம்னு ஒரு வழக்கையாவது நீங்கள் காட்ட முடியுமா? பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பாலியல் குற்றவாளிகளுக்கு எக்காரணம் கொண்டும் முன்ஜாமீன், முன்விடுதலை கிடையாது எனவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்ன நான் சொல்லட்டா? பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலம் காட்சியா பார்த்தல கூலி தொழிலாளருடைய 4 வயதான சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் மனசு வெறுத்து போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த புகாரை பதிவு பண்ண மறுத்தது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோர்களையே லாக்கப்ல கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. கடைசியா வேற வழி இல்லாம பதிவு பண்ண எஃப்ஐஆர்லையும் போக்சோ பிரிவை கூட சேர்க்கல. இந்த கொடுமையை பார்த்து உச்ச நீதிமன்றமே உத்தரப்பிரதேச காவல்துறை கடுமையாக கண்டிச்சிருக்கு. நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. காசியாபாத் காவல் ஆணையரை உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு காட்டாட்சி பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தான் நடக்குது. 2020ஆம் ஆண்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆத்ரஸ் சம்பவத்தை மறக்க முடியுமா? 19 வயதான தலித் சிறுமி கேங் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த பெண்ணோட உடலை அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாமலேயே, சம்பந்தம் எதுவும் கேட்காமலேயே நைட்டோட நைட்டா போலீஸே எரிச்சாங்க. ஆறுதல் சொல்ல போன எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தடுத்தாங்க. பிரதமர் மோடி அவருடைய குஜராத் நிலைமை என்ன பெரிய உத்தமமா? கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம பில்கிஸ் பானு அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளை ரிலீஸ் செஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு மாவாதக அரசு தான் பாஜக அரசு. காஷ்மீர்ல 8 வயசு சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகளுக்கு ஆதரவா பாஜக மாநில செயலாளர் பேரணி நடத்தினாரா இல்லையா? இன்னும் மணிப்பூர்ல எத்தனை ஆயிரம் கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் நடுங்குது. தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டில் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச, அது நள்ளிரவில் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகள்ல வேலைக்கு போயிட்டு வர்ற தமிழ்நாடு பற்றி பேச அருகதை இல்லை.
இப்ப நான் சொன்னதையெல்லாம் மறுக்கும் தைரியம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பாஜக தலைவர் இருக்கா? பாஜக தலைமையிலான என்டிஏ உள்ளே வந்தா குற்றவாளிகளும் கலவர கிரிமினலும் தான் ஆட்சி செய்வாங்க. என்டி ஆட்சியில நீதிக்கோ நிர்வாகத்திற்கோ எப்பவுமே இடமே இருக்காது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில் சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது, இப்படி அதிமுக ஆட்சி அலங்கலங்கள் சீன பெருஞ்சூர் வரை நீளமா போகும். இந்த எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது அதிமுக அரசு. ஆனா நம்ம ஆட்சியில தவறு செஞ்சதை காவலராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்று தரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள், 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி, அரசு வீடுகள் குடும்பத் தலைவரின் பேரில் ஒதுக்கீடு, பெண்கள் பேர்ல சொத்தை பதிவு பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணா கட்டண சலுகை, இப்படி பெண்களுக்காகவே இயங்குகிற அரசு திராவிட மாடல் அரசு. அதுக்கு எடுத்துக்காட்டா தி ஃபெடரல் என்கிற ஆங்கில ஊடகத்தில் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. அதுல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களையும் நம்ம விடியல் பயணம் திட்டத்தில் பேருந்து பயணம் செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. பேட்டி எடுத்தவரும் ஒரு பெண் செய்தியாளர் தான். அதுல பெண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, போய் பாருங்க, எந்த ஆட்சியும் இதுக்கு முன்ன இப்படி பண்ணதில்லை, இந்த முறை கண்டிப்பா திமுகவுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதுவரை திமுகவுக்கு ஒரு முறை கூட வாக்களிக்காத பெண்கள் கூட விடியல் பயணம் திட்டத்தின் காரணமா திமுகவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க என்பதை அதுல சொல்றாங்க. இதனால 2021 எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத மேற்கு மண்டலத்தை இந்த முறை திமுக தான் ஸ்வீப் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சர்வேலையும் எல்லா கருத்து கணிப்பிலும் இதான் பிரதிபலிக்குது. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல மேலும் 10,000 புதிய பேருந்துகள் இயக்க போறோம். பல புதிய ரூட்ல விடியல் பேருந்துகள், மினி பஸ் ஆகியவற்றை விட போறோம். பெண்களுக்காக ஏற்கனவே இருக்கப்பட்ட திட்டங்கள் மட்டுமே போதும்னு நான் நினைக்கல, இன்னும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நம்ம சூப்பர் ஸ்டாரான திமுக தேர்தல் அறிக்கையை களத்தில் இறக்கியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த சூப்பர் ஸ்டார் நமக்காக சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னா புரியுதுல உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் கூட சொல்லும் பாட்டு அது. இருந்தாலும் ஒரு சில சூப்பர் ஹிட் வாக்குறுதிகளை இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்ன ரெடியா? முதல் அறிவிப்பு இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? பெண்களுக்கு சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க. 8,000 ரூபாய். இதை வச்சு இந்த கூப்பனை வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்காரெல்லாம் போய் கேட்காதீங்க.
வீட்டுக்காரெல்லாம் கேட்காது, சொன்னாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லுன்னு சொல்லுங்க, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுவோம் சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க உங்கள் சாய்ஸ். உங்களுக்காக, முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் இதை டிசைட் பண்ணோம். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நான் சொன்னபடியே இல்லத்தரசு திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய். திராவிட மாடல் 2.0 எவ்வளவு? 2000. அதாவது டபுள், அப்படியே டபுள் ஆச்சு பாருங்க. மாதம் 2000 ரூபாய். இப்போ பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசின் கூப்பன்ல 8000 இல்லையா? 8 8 8 8 உதயசூரியனுக்கு தான். எங்க ஓட்டு எல்லாம் பெண்கள், நாங்கெல்லாம் உங்களுக்கு தான். முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டு இருக்கு, 8 8 மனுஷ புரிஞ்சிக்கோ, நீ எந்த 8 எப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. இதுவும் பாட்சா படத்தில் சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு தான். அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் 8 8 நம்ம பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. மகளிர் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அறிவிப்புகள் இருக்கு. கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை இனி 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். 2030க்குள்ள 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சு இல்லையா? காலை உணவு திட்டம் இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். திராவிட மாடல் 2.0 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர் ஆகியோர் தொழில் தொடங்க கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்காக நீங்க சொந்தமா தொழில் தொடங்க இனி எந்த ஷூரிட்டி இல்லாமலே 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கடன் வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க வங்கி கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். இது எல்லாத்தையும் உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க மதினி, உங்க நாத்தனார், பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? இந்த ஸ்டாலினுக்காக பெண்கள் நீங்களே பிரச்சாரத்தை இறங்கணும். இந்த அண்ணனுக்காக தான் கேட்குறேன். நீங்க ரெடியா? ரெடியா? இத்தனை அருமையான வாக்குறுதியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆட்சி வேணுமா? இல்ல பெண்களை பற்றி எல்லா கூட்டத்தையும் தரைக்குறைவா பேசுகிற பழனிசாமி ஓனரான என்டி ஆட்சி வேணுமா? 2026 ஜனநாயக போர்ல வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? சத்தமா சத்தமா. நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் சாதாரண தேர்தல் இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில பயணிக்கணும்னா கொஞ்ச நேரம் முன்ன நான் சொன்ன பாஜக மாநிலங்கள் மாதிரி படுகொலைக்கு அது போகணுமா என்று முடிவு பண்ற தேர்தல். ஏன் அதிமுகன்னு சொல்லாம நான் பாஜகன்னு சொல்லன்னு புரிஞ்சுக்குங்க. அதிமுகவே ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான் இங்க அமையும். பேச்சுக்கா சொல்லாமா? அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான். திமுக கூட்டணியை தவிர
திமுக கூட்டணியை தவிர வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜக செலுத்துகிற வாக்கு தான். எனவே சொன்னதை செய்யக்கூடிய கலைஞரின் மகனா கேட்கிறேன். திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மானாமதுரை தொகுதியில் தமிழரசு ரவிக்குமார் அவர்களுக்கும், சிவகங்கை தொகுதியில் கருணாஸ் அவர்களுக்கும் உதயசூரி சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். அதே போல காரைக்குடி தொகுதியில் நம்ம கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி அவர்களுக்கு கை சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கணும். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை வழங்குவோம். அதற்கு ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.